தருவானாக. கண்ணியத்திற்கும் மிகுந்த மரியாதைக்கும் உரித்தான அல்லாஹுவின் நல்லடியார்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களிடம் ஒரு நபித்தோழர் அழகான ஒரு வினாவை தொடுக்கிறார். அவர் கேட்ட கேள்வி என்ன, அதற்கு நபிகள் நாயகத்தினுடைய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவருடைய பதில் என்ன, அதிலிருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய பாடங்கள் படிப்பினைகள் என்ன என்பதை மட்டும் இந்த ஹதீஸிலே நாம் பார்க்க இருக்கின்றோம். ஹதீஸினுடைய அறிவிப்பாளர் ஹஸ்ரத் சையதுனா அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள். இந்த செய்தி புகாரி ஷரீஃபிலே 1419வது ஹதீதாகவும் முஸ்லிம் ஷரீஃபிலே 1032வது செய்தியாகவும் பதிவாகி இருக்கிறது. ஜாஅ ரஜுலுன் இலன் நபியி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களிடம் ஒரு நபித்தோழர் வந்து, ஃபகால யா ரசூலல்லாஹ், அல்லாஹுவின் தூதரே, ஐயு சதகதி அஅதமு அஜ்ரன், எந்த தர்மத்தில் மகத்தான பிரம்மாண்டமான நன்மை கிடைக்கும் என்ற ஒரு வினாவை கேட்டார். நாம் கொடுக்கக்கூடிய தர்மத்தில் எதில் அதிகமான நன்மைகள், பிரம்மாண்டமான நற்கூலிகளை அல்லாஹ் வழங்குகிறான் என்பது அவருடைய வினா. இதை கேட்ட நமது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழகாக பதில் கொடுத்தார்கள். கால அன்த ஸத்தக, நீ தர்மம் செய்வது எப்படி தெரியுமா, வ அன்த ஸஹீஹுன். ஒரு 3 பாயிண்ட் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதில் வைக்கிறாங்க. முதல்ல, நீ ஆரோக்கியமாக நிலைமையில், ஆரோக்கியமாக இருக்கக்கூடிய நிலைமையில் நீ தர்மம் செய்ய வேண்டும் என்று சொன்னார்கள், முதல் விஷயம். இரண்டாவதாக ஷஹீஹுன், நீ கஞ்சனாக இருக்கின்ற பொழுது நீ தர்மம் செய்ய வேண்டும் என்ற இரண்டாவது பாயிண்ட். மூன்றாவதாக சொன்னார்கள், மொத்தம் 4 விஷயம் சொல்கிறாங்க. 3 சொன்ன இல்லையா, 4 சொல்கிறாங்க. மூணாவது விஷயம் தஹ்ஷல் ஃபக்ர, நீ வறுமையை பயப்படுகின்ற பொழுது நீ தர்மம் செய்ய வேண்டும் என்று சொன்னார்கள். எவ்வளவு அற்புதமான ஆழமான செய்திகளை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரிசைப்படுத்துகிறாங்கன்னு பாருங்க. 4வது செய்தி வ தஅமுலுல் கினா, பணத்தினுடைய அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா நமக்கு செல்வத்தை கொடுத்திருக்கின்றான் அல்லவா, அந்த செல்வத்தினுடைய பேராசை உனக்கு வருகின்ற பொழுது நீ தர்மம் செய்ய வேண்டும் என்று சொன்னார்கள். 4 விஷயத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அடுத்து எப்ப நீ தர்மம் செய்யக்கூடாது என்பதையும் அடுத்த அந்த ஹதீஸினுடைய தொடரில் சொல்றாங்க. வலா துஹுமில், நீ தாமதப்படுத்தாத, வலா துஹுமில், நீ தாமதப்படுத்தாத, ஹத்தா இதா பலகத்தில் ஹுல்கூம், உன்னுடைய உயிர் உன்னுடைய தொண்டை குழியை அடைகின்ற வரைக்கும் நீ தாமதப்படுத்தி விடாதே என்று சொல்லிவிட்டு, குல்து சொன்னார்கள், அதற்கு பிறகு அந்த உயிர் பிரியக்கூடிய அந்த தருணம் வருகின்ற பொழுது, குல்து நீ நினைக்கின்றாய், சொல்லுகின்றாய், லிஃபுலானின் ஹாதா, இதை இவருக்கு கொடுத்துருங்க, வலி ஃபுலானி கதா, லிஃபுலானின் கதா வலி ஃபுலானின் கதா, அதை அவருக்கு கொடுத்துருங்க என்பதாக அந்த நேரத்தில் நீங்கள் பங்கீடு செய்து கொடுக்க சொல்கிறாய் அல்லவா, அந்த நேரம் வகது கான லிஃபுனான், அந்த நேரத்தில் அவனுக்கு அது தேவையில்லாமல் இருப்பான் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. எவ்வளோ பெரிய விஷயம்னு பார்த்தீங்களா. ஒரு மனிதருக்கு ஒரு தேவை வருகின்ற பொழுது நம்ம கொடுக்கல அப்படின்னா, சிறிது காலத்திற்கு பிறகு அவர் அன்னைக்கு கேட்டாரே நம்ம கொடுக்கலையே, இப்போ கொடுப்போன்று நம்ம போகும் பொழுது அவர் சொல்லுவார், இப்போ நான் பரிபூர்ணமாக இருக்கேன், எனக்கு தேவையில்லைன்னு சொல்லிடுவார். என்ன சொல்லிடுவார், இப்போ எனக்கு தேவையில்லை, அன்னைக்கு எனக்கு தேவைப்பட்டுச்சுன்னு சொல்லிடுவார் அப்படின்னு நபிகள் நாயகம் சொல்லி, இப்படிப்பட்ட ஒரு தர்மம் தான் உனக்கு மகத்தான கண்ணியமான பிரம்மாண்டமான நற்கூலிகளை வாரி வழங்கும் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இந்த ஹதீஸிலிருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய அற்புதமான பலன்கள் படிப்பினைகள் என்ன அப்படின்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு வித்தியாசமான கோணத்தில் நம்மளை தர்மம் செய்ய சொல்கிறாங்க. எப்படின்னு பாருங்களேன். முதலாவது விஷயம், நம்ம ஆரோக்கியமாக இருக்கும் பொழுதே பண்ணிடணும். நம்ம ஆரோக்கியமாக இருக்கோம், கைகால் சுகத்தோடு இருக்கும், எல்லா சக்திகளையும் அல்லாஹ் கொடுத்துருக்கான், அப்போ பண்ணணும். படுக்கையில் இருக்கும் பொழுது அப்போ நினப்பு வரக்கூடாது, படுத்துட்டோமே, மருத்துவமனையில் இருக்கமே, வீட்டில் போய் இருக்கிறோமே அப்படிங்கிற நினப்பு அப்போ வரக்கூடாது. நீ நல்லா இருக்கும் போது நீ பண்ணிட்டீண்டா மருத்துவமனையினுடைய செலவை விட்டு அல்லாஹ் உன்னை பாதுகாத்துருவான், பலா முசீபத்திலிருந்தும் அல்லாஹ் உன்னை பாதுகாத்துருவான்.
பெரிய ஆபத்துக்கள் இருந்தும் அல்லாஹ் உன்னை பாதுகாத்து விடுவான் என்பதுதான் முதல் படிப்பினை. இரண்டாவதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஷஹீஹுன், நீ கஞ்சனாக இருக்கின்ற பொழுதே தர்மம் செய்ய அப்படிங்கிறாங்க. எவ்வளவு பெரிய விஷயம் பார்த்தீங்களா? நமக்கு நேத்தோ முந்தா நேத்தோ ஒரு ஹதீஸ் நம்ம பார்த்தோம். யார் கஞ்சன் அப்படின்னு பார்த்தோமா இல்லையா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெயர் கூறப்பட்டு ஸலவாத்து சொல்லலை அப்படின்னா அந்த ஒரு உண்மையான கஞ்சன் அப்படின்னு பார்த்தோம். இதில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பொருளாதார ரீதியில் சொல்கிறாங்க, நாம் எப்பொழுது பிறருக்கு கொடுக்கக்கூடாது, நம்ம வச்சுக்கணும், அது அந்த எண்ணம் வருகிறதோ அது மிகப்பெரிய ஒரு மோசமான ஒரு எண்ணம். அப்போ கஞ்சனாக இருக்கின்ற பொழுது என்பதுனா பிறருக்கு கொடுக்கக்கூடாது, கொடுக்க வேண்டாம், நம்ம செல்வம் குறைஞ்சிரும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் தான் கஞ்சத்தனம், வேற ஒன்றும் கிடையாது. அப்போ அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் நீ இருக்கின்ற பொழுது நீ தர்மம் செஞ்சுட்ட அப்படின்னா அல்லாஹ் உன்னை மிகப்பெரிய பணக்காரனாக அல்லாஹ் ஜல்லஷானத்தில் ஆக்கிடுவான் அப்படிங்கிறது ரெண்டாவது படிப்பினையாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. மூணாவது, இந்த ஹதீஸ்லேருந்து நமக்கு என்ன மூணாவது செய்தி என்னன்னா, தஹ்ஷல் ஃபக்ர், நம்ம வறுமையை பயப்படுறோம், நமக்கு வறுமை வரக்கூடாதுன்னு நினைக்கிறோம், கஷ்டம் வரக்கூடாதுன்னு நினைக்கிறோம், செழிப்போட வாழணும்னு நினைக்கிறோம், சந்தோஷமாக இருக்கணும்னு நினைக்கிறோம். அப்படிப்பட்ட ஒரு பயம் உனக்கு வருகின்ற பொழுது நீ தர்மம் செஞ்சிரு அப்படின்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. அடுத்ததாக நாலாவது சொல்கிறாங்க, எனக்கு அதிகமாக பணம் வேணும், நான் மனநிறைவோடு இருக்கணும், நான் செல்வந்தனாக இருக்கணும், எப்பொழுதுமே அந்த கோரப்பிடி வறுமையினுடைய கோரப்பிடியிலே நான் வந்துவிடக்கூடாது என்பதாக செல்வம் அதிகமாக வேண்டும் நீ நினைக்கிறீண்டா, அப்போ நீ தர்மம் செஞ்சிரு அப்படின்றாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எல்லா திருமறையில் சொல்கிறான், மஞ்சா பில் ஹசனத்தி ஃபலஹு அஷுர் அம்சாலிஹா, நீங்கள் ₹1 நீங்கள் கொடுத்தீங்கன்னா அதற்கு பகரமாக அல்லாஹ் 10 ரூபாய் அல்லாஹ் உங்களுக்கு தர்றான். நீங்கள் ₹1 கொடுத்தா அல்லாஹ் 10 உங்களுக்கு நான் தருவான். எந்த ரூபத்தில் தருவான் அப்படிங்கிறதுலாம் உங்களுக்கு தெரியாது, ஆனால் ஏதாவது ஒரு ரூபத்தில் அல்லாஹ் ஜல்லஷானஹு சொல்லி தருகின்றான். அதே போல் இன்னொரு வசனத்தில் அல்லாஹ் சொல்லும் பொழுது மசல்லதீன, அல்லாஹ் சிலருக்கு உதாரணம் அல்ல அந்த ஆயத்தில் அல்லாஹ் சொல்கிறான், எப்படிப்பட்டவர்கள் என்றால் அவர்கள் ₹1 தர்மம் செய்கிறாங்க அப்படின்னா அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா அது அவர்களுக்கு 700 மடங்காக அல்லாஹ் அவரை மாற்றி கொடுக்குறான். 700 மடங்கு மட்டும் கிடையாது, அதை விட அதிகமாகவே நான் தருகின்றேன் என்பதாக இன்னொரு வசனத்தில் அல்லாஹ் ஜல்லஷானஹு சூரத்துல் பக்கரால அல்லாஹ் ஜல்லஷானஹு சொல்லி தருகின்றான். அப்போ இந்த செய்தி நமக்கு சொல்லக்கூடிய தகவல் 2 தகவல் மிக முக்கியமானது. ஒன்று என்ன அப்படின்னா, நம்மளுடைய கடைசி தருணம் வருகின்ற பொழுது அப்பொழுது நம்ம செய்யணும்னு நினைச்சோம் அப்படின்னா அப்போ யாருமே வாங்குறதுக்கு இருக்க மாட்டாங்க, அல்லது அப்போ நீ கொடுத்தாலும் அதற்குண்டான நிரப்பமான நன்மைகளையும் நம்ம என்ன செய்ய முடியாது, பெற்றுக்கொள்ள முடியாது. இது முதல் தகவல். இரண்டாவது தகவல் என்ன அப்படின்னா, பொதுவாகவே தர்மத்தில் 2 இருக்குது. என்ன அப்படின்னா, ஒன்று நம்ம ஒரு ஆளுக்கு நம்ம கொடுக்கணும்னு நியத்து பண்ணி சரி அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு போகிறோம்ல. இதை ஒருத்தரே சொன்னார், என்னென்னா, நான் ஹசரத் ஒருத்தர் என்கிட்ட கேட்டார், வளமையாக ஒரு வயதானவர், இந்த ஊருக்காரவர் தான், இந்த ஊருக்காரவர் ஒரு பெரிய நிறுவனத்தினுடைய ஒரு தலைவராக இருப்பவர். அவர் சொன்னார், ஹசரத் ஒருத்தர் ஒரு வயதானவர் என்கிட்ட எப்போவுமே வாரம் என்ன செய்வார், சலாம் சொல்லி கேட்பார், நான் அவருக்கு எப்போவுமே கொடுத்துருவேன். அன்னைக்கு தொழில் டென்ஷனில் வியாபார டென்ஷனில் அவர் என்கிட்ட கேட்டார், நான் நாளைக்கு வாங்கன்னு சொன்னேன், நாளைக்கு வாங்கன்னு அவர் சொல்லி அனுப்பிட்டேன், நாளைக்கு அவருடைய மரண அறிவிப்பு எனக்கு வந்துச்சுட்டார். என்ன வந்துச்சான்? மரண அறிவிப்பு வந்துச்சான். ரொம்ப வேதனைப்பட்டார். அப்போவே நான் கொடுத்துருக்கணுமே, அடுத்த நாள் மௌத்தா போயிட்டாரு, அடுத்த நாள் என்ன செஞ்சிட்டாரு, மௌத்தா போயிட்டாரு. 2 விஷயம் இந்த ஹதீஸை நமக்கு கிடைக்கக்கூடிய பாடம். ஒன்று, நம்ம வாங்குறவங்க நம்ம தாமதப்படுத்திட்டோம்னா யார் கேட்டாங்களோ அவங்க மௌத்தா போயிடுவாங்க, அவங்க என்ன செஞ்சிருவாங்க, மௌத்தாகலாம், ஆகாமல் இருக்கலாம், அது அல்லாஹ்வுடையது. அல்லது 2வது, கொடுக்குறவங்க என்ன செய்வாங்க, கொடுக்காமலே என்ன செஞ்சிருவாங்க, வஃபாத் ஆயிடுவாங்க. மரணம் 2 ரூபத்தில் இருக்கு. ஒன்று கை நீட்டி வாங்குறவர், இன்னொன்று கையை நீட்டி கொடுக்குறவர். ஒன்று இவர் ஹயாத்தா இருக்கலாம், அல்லது அவர் ஹயாத்தா இருக்கலாம், அல்லது இவர் மௌத்தா போயிடலாம், அல்லது அவர் மௌத்தா போயிடலாம். அதனால தர்மத்தை பொறுத்த வரைக்கும் கேட்கும் பொழுது உடனே நம்ம கொடுத்துடணும் அப்படிங்கிற 2வது செய்தியை இந்த ஹதீஸ் நமக்கு அழகாக சொல்லி தருகிறது. சஹாபாக்களுடைய வரலாறுகளை எல்லாம் நம்ம எடுத்து பார்க்கும் பொழுது சஹாபாக்கள் அப்படித்தான் செய்தார்கள். பட்டு என்று என்ன செய்வார்கள், அவர்களுக்கு வரக்கூடிய அந்த வாய்ப்பை பயன்படுத்துவார்கள். அந்த வாய்ப்பை பிறருக்கு தெரியாமலும் அந்த ரகசியத்தை பாதுகாத்துக் கொள்வார்கள் என்பதாகவெல்லாம் நம்ம ஹதீஸில் நம்ம என்ன செய்கிறோம், நம்ம பார்க்குறோம். ஆக கண்ணியமான பெருமக்களே, மகத்தான நன்மை என்பது இதில் தான் இருக்கிறது, இந்த தர்மத்தில் தான் இருக்கிறது என்பதை அழகான ஒரு இலக்கணத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதீஸின் வழியாக நமக்கு சொல்லித் தருகின்றார்கள். எல்லாம் வல்ல ரப்புல் ஆலமீன் எந்தெந்த காரியங்களை எல்லாம் எப்படி செய்ய வேண்டும் என்ற அழகான வழிகாட்டுதலை நமது தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிக் கொடுத்தார்களோ அதன் பிரகாரம் செய்யக்கூடிய தௌஃபீக்கை